மனுஷனை மனுஷனாக பார்ப்பார். பாகுபாடு இருக்காது அவர்கிட்ட. இவன் இந்த ஒர்க் பண்ணுறவன், அவன் அந்த ஒர்க் பண்ணுறான், டேரக்டர்னா ஒரு மரியாதை, லைட்மேன்னா ஒரு மரியாதைன்ற கிடையாது. எல்லாத்தையும் ஒரு சகஜமான ஒரு மரியாதை கொடுப்பார். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் அதுக்காகவே 6 மணிக்கு மேலே வந்து எல்லாரையும் வர வச்சு 6 to 9 மணி வரைக்கும் 3 ஹவர் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு போய் அங்கே வந்து ஸ்டில் எடுத்துப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு, எல்லாம் ஒரு 2 ஐட்டம் எண்ணி சாப்பிட்டோன்னா அவருக்கும் அவர் சாப்பிட்றாருன்னா அதே மாதிரி எல்லா யூனிட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் வெளியே படங்கள் நடிக்கும்போது அதை வந்து இது பண்ணுவார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடுங்க, அதுக்கு என்ன பேமெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நான் தரேன்ற மாதிரிலாம் பேசுவார். எல்லோரும் நல்லா சாப்பிடுன்னு எதிர்பார்ப்பார். அவுட்டரில் ஷூட்டிங், அதாவது இன்டீரியர் வெளியேன்னா கண்டிப்பாக ஒரு 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக வெளியேன்னா ஆளுங்க வருவாங்க, ஆளுங்களை பார்த்துட்டாருன்னா அவர் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார். இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி ஆஸ்பத்திரி போயிட்டு அட்மிஷன் ஆகி அப்புறம் ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லி மறுபடியும் திரும்பி பொழைச்சி வந்துட்டார். அதை மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். இன்னைக்கு விஜயகாந்த் சாரோட நினைவுகளை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆர்கே மெஸ்ல இருந்து கண்ணன் சார் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஆர்கே மெஸ்ல இருந்து நிறைய படங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்கு. இப்பவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜயகாந்த் சார் கூடயும் நிறைய படங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் உண்டான அந்த முதல் சந்திப்பு எப்படி நடந்தது? தர்மபுரின்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு திருச்சியில் ஸ்ரீரங்கத்தை வச்சு ஷூட் பண்ணோம். அப்போ வந்து அதுலேருந்து சார் படம் நான் லைனாக பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி கேரவேனில் உட்காந்துருவாங்க, சாப்பிட போது மட்டும் கேரவேனில் உட்காந்து சாப்பிடுவார். எல்லா நேரமும் வந்து ஒர்க்கர்ஸோடு தான் உட்காந்துருப்பார். என்ன நல்ல இது இல்லாமல் பேசுவார், பாகுபாடு இல்லாமல் பேசுவார். எதாக இருந்தாலும் கேட்பார், பேசுவார், நல்லா பழகுவார். விஜயகாந்த் சார் அவரோட வீடியோ இப்போ சமீபத்தில் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றனோ அதுதான் வந்து என் கூட இருக்கிற சக ஆர்டிஸ்ட்டும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு வேற சொல்கிற ஒரு வீடியோ. அதுதான் அவரும் ஆசைப்படுவாரா? ஸோ அந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை, அது வந்து அவங்க கேப்டன் சினி கிரியேஷன், அவங்க கேப்டன் சினி கிரியேஷன் வச்சுருந்தாங்க. அந்த கம்பெனியில் படம் எடுக்கும்போது எல்லாமே வந்து அவருடைய சொந்த படத்துக்கு எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு, எல்லாம் ஒரு 2 ஐட்டம் எண்ணி சாப்பிட்டோன்னா அவருக்கும் அவர் சாப்பிட்றாருன்னா அதே மாதிரி எல்லா யூனிட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் வெளியே படங்கள் நடிக்கும்போது அதை வந்து இது பண்ணுவார், ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவார், ஏன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடுங்க, அதுக்கு என்ன பேமெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நான் தரேன்ற மாதிரிலாம் பேசுவார். பேசி அவர் நடிக்கிற படங்களுக்கும் வெளிப்பட கம்பெனிகள்லேயும் போட வைப்பார். எல்லோரும் நல்லா சாப்பிடணும் எதிர்பார்ப்பார். எவ்வளோ படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அவர் கூட? நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். தர்மபுரி, வாஞ்சிநாதன், வல்லரசு, பேரரசு, அது மாதிரி ஒரு 10 படங்கள். 10 படங்கள் பண்ணியிருக்கீங்க. நிறைய அவருடன் சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்புலாம் இருந்திருக்கும். அந்த மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது இருக்கான இந்த இடத்துல? ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் எப்போ நினச்சாலும் ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, அதாவது தர்மபுரி நடக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் ஷூட்டிங்கு. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம். அப்போ வந்து கண்ணனை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேச, அதாவது அவர் வந்து இந்த அப்போ தான் கட்சி ஆரம்பித்து அந்த எலெக்ஷனில் நின்று ஒரு தொகுதி ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சாயத்து போர்டு ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த டைம். அப்போ கூப்பிட்டு சொன்னார், என்னை வந்து நீ தான் கண்ணன் நான் இந்த தர்ம வீட்டில் இருந்தால் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது நீ தான் என்னோடய உடம்பு பார்த்துக்கணும், இந்த மாதிரி எனக்கு சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை, அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க அப்படி. அதை மற்ற ஆர்டிஸ்டாக என்னென்னா அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லி அனுப்புவாங்க, அசிஸ்டண்ட்டை சொல்லி அனுப்பி இந்த மாதிரி சொல்லுங்கள், போயிட்டு மெஸ்ஸில் போய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இவர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர சொல்லி அந்த ஒரு நட்போட பேசினார். அதிகமாக என்னென்ன விரும்பி சாப்பிடுவார் விஜயகாந்த் சார்? நல்லா மீன் சாப்பிடுவார், மீன், மட்டன் எல்லாம் சாப்பிடுவார். எல்லாம் சாப்பிடுவார், அளவோடு சாப்பிடுவார். நிறைய பாராட்டுகள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அவர் கொடுக்குற ஃபீட்பேக்கு எப்படி சொல்லுவார்? ஸ்பாட்டில் இப்போ ஒரு பொருள் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் போய் அப்படின்னுவார். நான் பெரும்பாலும் அதான் நான் யாரோட சொல்கிறேன், நான் பெரும்பாலும் வந்து ஸ்பாட்டில் போயிட்டு எல்லாரையும் நான் வந்து, அதாவது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் நிற்க மாட்டேன், நின்று என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். இந்த சர்வ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் இருக்காங்க டீமு, அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புவார். நல்லா இருந்தாலும் கண்ணன்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னுவார். சரி, ஏதாவது குறை இருந்தாலும் கண்ணன்ட்ட சொல்லுங்கள், சரி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னுவார். நேற்று அவர்
இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி கேட்டதும் எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ரொம்ப அதிர்ச்சி தான். ஆனால் ஏன்னா இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி ஆஸ்பத்திரி போயிட்டு அட்மிஷன் ஆகி அப்புறம் ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லி மறுபடியும் திரும்பி பொழைச்சி வந்துட்டார். அதை மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். இது வந்து நேற்று அதை மாதிரி மறுபடியும் அவர் வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது வரல, நம்மளை விட்டு விடைபெற்றுட்டார் அவர். நேற்று அவர் போய் அவ்வளோ மக்கள் கூட்டத்திலையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அது எப்படி இருந்தது? ஸோ அவ்வளோ மக்கள் இன்னைக்கு அவருக்காக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது. இல்லை, கிட்டத்தட்ட அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த தருமபுரி படம்லாம் பார்க்க போகும்போது சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஷூட்டிங்கில் இருப்பார். 6 மணிக்கு மேலே ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த திருச்சினா ஸ்ரீரங்கம்னா அந்த வட்டத்தில் உள்ள எல்லாரையும் மீட் பண்ணுவார். மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துப்பார். இப்போலாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் அதுக்காகவே 6 மணிக்கு மேலே வந்து எல்லாரையும் வர வச்சு 6 to 9 மணி வரைக்கும் 3 ஹவர் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு போய் அங்கே வந்து ஸ்டில் எடுத்துப்பார். அப்போத்துலேருந்தே ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு இருக்குது. கட்சி ஆரம்பிச்சது அப்புறமா இருக்கிற கூட்டம் இருந்ததோட அது முன்னாடியே அவருக்கு ஒரு அதிகபட்சமான ஒரு ரசிகர் மன்றம் இருந்துச்சு. அவங்க தான் இப்போ யாரையும் வந்து ஜீரணிக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் வந்து நம்ம விஜயகாந்த் சார் கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவர்கிட்டயே பிடிச்ச ஒரு குவாலிட்டினா என்ன நான் சொல்லுவேன்? மனுஷனாக பார்ப்பார். பாகுபாடு இருக்காது அவர்கிட்ட. இவன் இந்த ஒர்க் பண்ணுறவன், அவன் அந்த ஒர்க் பண்ணுறவன், டேரக்டர்னா ஒரு மரியாதை, லைட்மேன்னா ஒரு மரியாதைன்ற கிடையாது. எல்லாத்தையும் ஒரு சகஜமான ஒரு மரியாதை கொடுப்பார். அது இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் கிடைக்கிறதுன்றது வந்து கஷ்டம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட விவேகம் எல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா இருக்கும்? அவர் கேப்டன்னாவே எப்பவுமே வேகம் தானே. விவேகன்றது இப்போ டேரக்டருங்க சில விஷயம் சொல்லுவாங்க, அவங்க எதிர்பார்த்தோட நல்லா பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் அப்படி பார்த்தது லைவாக ஏதாவது ஷூட்டிங் பார்த்தது அதோட அதான் இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு சாங்கு பண்ணான், ஒரு பெரிய திருவிழா சாங்கு. அதில் அந்த அசோக் சார் மாஸ்டர், அசோக் நினைக்கிற மாஸ்டர், அவர் ஒன்று சொல்லுவார், அதோடு இவர் சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டண்ட்டில் அவரை இப்போ வரைக்கும் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிம்பாங்க. சண்டை காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆமாம். இப்போ அவர் விஜயகாந்த் சார் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டண்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம்னா அப்போல்லாம் இந்தளவுக்கு ரோப்பு, இந்தளவுக்கு டெக்னிக்கல்லாம் கிடையாது. அந்த ரோப்பு ஃபைட்டிங்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கும். இப்போ மாதிரி வந்து இந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் கிடையாது. அப்படி டெக்னிக்கலே இல்லாத காலத்திலே வந்து பிரம்மாண்டமான ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை பற்றி ஏதாவது? அது தமிழ்நாடே தெரிஞ்ச விஷயம் தானே. எங்கள் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி சார் இருக்கார். அவருக்கு ஃபஸ்ட்டு படம் கொடுத்ததுலேருந்து நிறைய பேருக்கு தைரியமாக கொடுத்துருக்காரு. அவரோட படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா? எனக்கு அவரோட படங்கள்லேயே பிடிச்ச படம்னா வந்து வாஞ்சிநாதன் தான். ஏன்னா நாங்கள் பண்ண படம் ரோஜா மைன்ஸில் ரொம்ப ஒரு ஸ்டைலான கேரக்டர் பண்ணியிருப்பார், நல்லாயிருக்கும். இப்போ சமீபத்தில் விஜயகாந்த் சார் இப்போ நீங்கள் மீட் பண்ணி பேசுனீங்க, என்ன விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு? இல்லை, சமீபத்தில் இப்போ நான் கிட்டத்தட்ட நான் பார்த்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு பர்த்டேக்கு போயிட்டு அவர்கிட்ட விஷ் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவர் உடம்பு முடியாமல் தான் இருந்தார். யார்கிட்ட அதிகம் பேச மாட்டார். நம்ம வணக்கம் வச்சா வணக்கம் வைப்பார். நம்ம யாருன்றது தெரிஞ்சுப்பார். ஆனால் அவர் வந்து நான் பார்த்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அது அவருக்கு ஆள் அடையாளம் தெரியும், ஆனால் எதுவும் அந்த பேச முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி, அரசியல் கட்சி தலைவராக அவர் எந்த விதத்தில் பிடிக்கும், நான் நடிகராக வந்து அவர் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி? நடிகராக எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்கும் நடிகர்னால் அவரை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அரசியல்வாதினா நல்ல ஒரு அரசியல்வாதி தான் வந்துட்டு இருந்தார். ஏன்னா வந்து கட்சி ஆரம்பித்து 2-3 வருஷத்துலாம் வந்து ஒரு எதிர்கட்சி ஆகிறன்ற ஒரு அந்தஸ்து கிடைச்ச ஒரே ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நடிகரில் விஜயகாந்த் சார் ஒருத்தர் தான். அது என்னென்னா அவருடைய அந்த வியூ, ஐடியாஸ், இப்படி போகணும், இப்படி அப்ரோச் பண்ணணும், இப்படி பண்ணணும். அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கை நல்லா பயன்படுத்திக்கிட்டார். நேரம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான். ஆனால் அதையும் மீறி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிசயம். தமிழ்நாடு என்ன, இந்தியாவிலே ஒரு பெரிய அதிசயம். அவர் கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்த ஒரே ஆள் அவர் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அதிகமாக இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது உண்டா?
ஆமாம், கண்டிப்பாக வருவாங்க. வரும்போது மத்தியானம் சாப்பாடு பிரேக் டைம் முடிஞ்சிச்சுன்னா எல்லோரும் சாப்பிட சொல்லுவார். இப்போ மேனேஜர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லுவார். சொல்லிட்டு டைம் இருந்தால் அப்படியே எல்லாருக்கும் ஸ்டில்ல கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார். யாரையும் வந்து உதாசீனப்படுத்த மாட்டார். இன்னும் நிறைய பேர் விஜயகாந்த் சார் பற்றி கேட்டப்போ யார் அவரை பார்க்க வந்தாலும் முதல்ல அவர் சொல்கிற விஷயம் சாப்பிட்டீங்களா, அவர் கேட்குற விஷயம் சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் சாப்பிட வச்சு தான் அனுப்புவார் அப்படின்னு. இல்லை, அது உண்மை. மாதிரி நீங்கள் அது உண்மை. அதான் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு இப்போ எங்கே வந்து அதாவது ஃப்ளோருக்குள்ளே ஷூட்டிங் கிடந்தால் எந்த யாரும் வர முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வெளியே ஷூட்டிங் நடக்கும்போது அவர் படம் வெளியே தான் நடக்கும். வெளியே நடக்கும்போது ஷூட்டிங் பார்க்க வராங்க. பெரும்பாலும் அவங்க ரசிகர் தான் வருவாங்க. எல்லோரும் வந்து நிற்க மாட்டாங்க, ரசிகர் வருவாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அந்த ஷூட்டிங் பிரேக் விட்டோன்னே அதுக்கு எல்லோரும் கேட்பார், சரி சாப்பிடுங்க அப்படின்னு. அதான் சொன்னேன், மேனேஜர்கிட்ட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி எல்லோரும் சாப்பிட சொல்லுவார். சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டில்லு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவார். அது ஆரம்பத்துலேருந்து அது ஒரு ஸ்டைலாக பண்ணிகிட்ருக்காரு. எப்பவுமே விஜயகாந்த் சாரோட படங்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சமைக்கிறது உண்டா? எப்பவுமே இவர் யாராவது பார்க்க வருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட வச்சிருவாரு. கண்டிப்பாக ஒரு நம்ம வெளியே ஷூட்டிங்னா நாங்கள் ஒரு 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா தான் சமைக்கணும். அவுட்டரில் ஷூட்டிங், அதாவது இன்டீரியர் வெளியேன்னா கண்டிப்பாக ஒரு 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக வெளியேனா ஆளுங்க வருவாங்க. ஆளுங்களை பார்த்துட்டாருன்னா அவர் சாப்பிடாம அனுப்ப மாட்டார். அப்படி ஏதாவது ஒரு தருணம் நடந்திருக்கானே? எக்ஸ்ட்ரா ஆள் வந்து சாப்பாடெல்லாம் பார்த்தாம போய் அப்படி ஏதாவது ஒரு விஷயம்? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நாங்கள் மொத்தம் இப்போ ஷூட்டிங்லேயே வந்து ஒரு எங்களுக்கு ஒரு 200 பேர் ஆர்டர் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு கெஸ்ட்டுங்க வந்தால் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு எப்போவுமே இருக்கும். இப்போ இவர் படம் நம்போது எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுங்க வராங்க, ஒரு 200 பேர் இருக்காங்க, கூட நீ ஒரு 40 பேர் பண்ணிங்க அவரை பார்த்தா. அது வந்து இவர் படம்னாவே அவங்க இதாக இருப்பாங்க. சருடம், நீங்கள் கடைசியாக ஒர்க் பண்ண படம்னா எது? நான் கடைசியாக ஒர்க் பண்ண மட்டும் பேரரசு, ரோஜா கமெண்ட்ஸில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலையா? உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கலையா? அவர் கூட இல்லை, அதுக்கப்புறம் அவர் பண்ணது அப்புறம் சபரி ஒன்று பண்ணார். அப்புறம் ஒரு 2 படம் தான். அதுக்கப்புறமா ஃபுல்லு அரசியல் வந்துட்டார். எனவே ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இந்த இடத்துல அவரை பற்றி சில நினைவுகள் எங்களோட வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.